இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூண்ணே. சத்தியமா எங்க காதலை நீங்க ஏத்துக்குவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். டேய், இந்த வருஷம் சம்மதம்னு சொல்லிட்டாரே, உன் அக்காளுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்ப என்ன, நீ நினைச்சவனோட நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்க போகுது. சரி, இப்ப போலாமா? சரி, சொல்லிட்டு வா. இன்னும் கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் யாரும் உங்களை எதுவும் சொல்ல முடியாது. வரேன். யாரா நீங்களா? ஏய், யாரா நீங்க? என்ன பண்றீங்க? அண்ணா, ஏய், அண்ணா அங்க பாருங்க. மனோ அவங்க ஏதோ பண்ண ட்ரை பண்றாங்க. அண்ணா அங்க பாருங்கண்ணா. அண்ணா, ஏய், என்னடி அண்ணன்? இனிமே ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பேசாம என் கூட வந்து கார்ல ஏறு. கையை விடுங்கண்ணே, கையை விடுங்க. அட படுபாவி, இப்படி ஒரு திட்டத்தோட தான் இவ்வளவு நேரம் நல்லவ மாதிரி பேசிட்டு இருந்தியா? உன்னை போய் ஒரு நிமிஷத்துல நம்பிட்டோம்டா. அண்ணே, ஏன் இப்படி பண்றீங்க? என்ன அப்படி கூப்பிடாத. அண்ணன்னு நீ என் மேல மரியாதை வச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியா? நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி கூட கவலைப்படாம காலையில இவனை பாக்குறதுக்கு கிளம்பி வந்திருக்கேன். உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்திருக்கணும். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. ஆதியோட ஃப்ரெண்டு சித்தார்த்த தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. இதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. நான் ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி உன் அக்கா கல்யாணமும் உன் கல்யாணமும் ஒரே மேடையில நடக்கும். நடந்தே தீரும். என் பேச்ச மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச உன்னை வெட்டி போட்டுருவேன். அக்கா ப்ளீஸ்க்கா, நீ அதை சொல்லி மனோவை விட சொல்லு. இங்க பாரு, போனதெல்லாம் போகட்டும். இப்போ உனக்கு பார்த்து இருக்கிற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு ஒழுங்கா போய் செட்டில் ஆகு. அண்ணனும் நானும் எப்பவுமே நீ நல்லா இருக்கணும்னு தான் யோசிப்போம். இந்த மாதிரி காதல் கத்திரிக்கான்னு உன் வாழ்க்கைய நீ அழிச்சுக்கிறத பார்த்து நாங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டோம். இது எங்களோட கடமை. அபி, என்னக்கா இப்படி பேசுற? அப்ப உனக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? நீ மட்டும் உனக்கு பிடிச்சவன காதலிச்சு கல்யாணம் பண்ணிப்ப. ஆனா ஏன் காதலை மட்டும் உங்களால ஏத்துக்க முடியாது, அப்படித்தானே? ஏய், உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? ஆதி மாமா வரட்டும், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். இந்த விஷயம் மட்டும் ஆதி காதுக்கு போச்சு, அதுக்கப்புறம் நான் ஒண்ணு பண்ண மாட்டேன். இதோ நிக்கிறானே, அவனை போட சொல்லிடுவேன். பாக்குறியா? டேய், போடுங்கடா அவனை. அபி வா. அபி வா போறோம். அபி, அடிக்காதீங்கடா, அடிக்காதீங்கடா, அவனை அடிக்காதீங்கடா. அட பாவிகளா.